அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஒரு நபர் ஆணைய தலைவர் கோகுல்தாஸ் விசாரணைக்காக கருணாபுரத்திற்கு வருகை தந்திருக்கிறார். அது குறித்தான காட்சிகளையும் அண்மை செய்தியையும் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ். சதீஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் ஆசினி. அதாவது கள்ளக்குறிச்சியில் அந்த விசசாராயத்தால் ஏற்பட்ட உயிரிழப்புகள் குறித்து விசாரணை நடத்தி விரிவான அறிக்கை தாக்கல் செய்கிற வகையில தமிழ்நாடு அரசால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நபர் ஆணையத்தினுடைய தலைவர் உயர்நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதியரசர் கோகுல்தாஸ் அவர்கள் தற்போது கள்ளக்குறிச்சி நகரில் இருக்கக்கூடிய கருணாபுரம் என்ற பகுதிக்கு நேரில் வருகை தந்திருக்கிறார். கருணாபுரத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய அவர் தற்போது விசசாராயம் அருந்தி உயிரிழந்தவனுடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து விரிவான விசாரணையை அவர் மேற்கொண்டு வருகிறார். அதாவது இறந்தவர்கள் கள்ளச்சாராயம் குடித்துதான் இறந்தார்களா, கள்ளச்சாராயம் குடித்ததால் உடலில் என்னென்ன பாதிப்புகள் அவர்களுக்கு ஏற்பட்டது, அந்த பாதிப்புகள் ஏற்பட்டவுடன் உடனடியாக அவர்கள் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்டார்களா என்பது குறித்து விரிவான விசாரணையை ஒரு நபர் ஆணையத்தினுடைய தலைவர் தற்போது மேற்கொண்டு வருகிறார். அப்போது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் சாராயம் குடித்துதான் இறந்து போனார்கள், சாராயம் குடித்தவர்களுக்கு கண் பார்வை முதலில் பறிபோனதாகவும் கால் மறுத்து போனதாகவும் உடல் எரிச்சல் ஏற்பட்டதாகவும் அவர்கள் சரமாரியாக கூறி வருகிறார்கள். அதே போல அந்த கருணாபுரம் என்ற பகுதியில உயிரிழந்தவர்களுடைய வீடுகள் தோறும் சென்று தனித்தனியாக விரிவான விசாரணையை ஒரு நபர் ஆணையத்தினுடைய தலைவர் தற்போது மேற்கொண்டு வருகிறார். ஆணைய தலைவரோடு ஆணையத்தினுடைய குழுவினரும் உடன் வந்திருக்கிறார்கள். இதே போல மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் போன்ற உயரதிகாரிகளும் இந்த விசாரணையில் இடம்பெற்றிருக்கிறார்கள். விசசாராய விவகாரம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையத்தினுடைய தலைவர் விரிவான விசாரணை நடத்தி அதனுடைய முழுமையான அறிக்கையை தமிழக அரசிடம் ஒப்படைக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிய வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி சத்தியமூர்த்தி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.